கைஸ், நான் ஃப்ரீலான்சிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணப்போ கிளைண்ட் கிட்ட சில விஷயத்துக்குலாம் நோ சொல்லாததுனால என்னோட டைம் அண்ட் எஃபோர்ட் நிறைய விஷயத்துல ட்ரைன் ஆச்சு. இந்த வீடியோவில் அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 32 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. இது ஒரு காமனான மிஸ்டேக் எல்லா ஃப்ரீலான்சரும் ஸ்டார்டிங்கில் பண்ணுறது தான். அது என்னன்னா ஓவர் ப்ராமிஸ் அண்ட் ஓவர் கமிட்மெண்ட்ஸ். ஆனால் அங்கே தான் ஒரு சிக்கல். என்னாச்சுன்னா, கிளைண்ட் ஆன்போர்ட் ஆன சந்தோஷத்தில் கிளைண்ட் சொன்ன எல்லா டிமாண்டுக்கும் எஸ் சொல்லிட்டேன். விச் மீன்ஸ் வீடியோ எடிட்டிங், சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங், போஸ்டர் டிசைனிங், இதுக்கெல்லாம். ஸோ நல்லது தானே ப்ரோ, எல்லாத்தையும் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் தானே வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரியும் தான். ஆனால் நான் எதில் ஸ்ட்ராங்னா லீட் ஜென்ரேஷனில் தான். ஸோ எல்லாத்துக்கும் நான் கமிட்மெண்ட் கொடுத்தனால என்னால் லீட் ஜென்ரேஷனில் ப்ராப்பரான ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ ஒர்க் ப்ராசஸ் ரொம்பவே அடி வாங்குச்சு. அண்ட் அதுக்கு ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா, என்னால் என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை கிளைண்ட்டுக்கு கொடுக்க முடியல. கிளைண்ட்டுக்கும் என்னோட ஒர்க் சாட்டிஸ்ஃபை ஆகல. இந்த மிஸ்டேக்ல இருந்து நான் கற்றுக்கிட்ட லெசன் என்னன்னா, ஐ ஸ்டார்ட் டு பி ஜென்யூன் ஃபார் மை கிளைண்ட். அப்புறம் கிளைண்ட்டுக்கு என்ன கோர் ப்ராப்ளமோ அதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கான ரிசல்ட் இப்போ என்கிட்ட 30+ கிளைண்ட் என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட ஏஜென்சி மூலமா. நீங்க உங்க ஃப்ரீலான்சிங் கரியரை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, நான் என்னோட கரியர்ல எந்தெந்த இடத்தெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு எக்ஸல்ல போட்டு அதுக்கு சொல்யூஷனோட கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல ஃப்ரீலான்சர்ஸ் மிஸ்டேக்னு டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலாக சென்ட் பண்றேன். தேங்க்யூ.